Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by SBO Digital Marketing. Yes, join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job perfect from student, homemakers and job seekers. Use your free time to earn no fixed hours, work at yours. Just share and publish content. Simple task, no selling, no referral. Have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Earn daily income with the instant payout. Start from day one. Send your mobile and qualification 9994104160 SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மை சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். அழகு அல்லது உலக இன்பத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு பொருளும் சிவ வழிபாட்டில் ஏற்பது இல்லை. சிவபெருமானின் ஆசீர்வாதம் நிலைத்திருக்க சில விசேஷங்களை மட்டுமே சில வழிபாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்பது நம்பிக்கை. சிவ வழிபாட்டில் முக்கியமாக சந்தனம், வில்வ இலை மற்றும் பச்சரிசி, திருநீறு ஆகியவை வழங்கப்படுகின்றன. ஆனால் மஞ்சள், குங்குமம் வழங்கப்படாது. அதற்கான காரணத்தை குங்குமம் அழகின் அடையாளமாக கருதப்படுகிறது, மேலும் நல்ல அதிர்ஷ்டத்தை தருகிறது. குங்குமத்தை திருமணமான பெண்கள் பயன்படுத்துகிறார்கள். குங்குமம் பெண்பால் என்று கருதப்படுகிறது. சிவபெருமான் முற்றிலும் துறந்தவராக கருதப்படுகிறார். குங்குமம் என்பது மஞ்சளிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள். சிவலிங்கத்தின் மீது மஞ்சள் அர்ச்சனை செய்தால் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்காது என்று சிவன் கோபம் அடையலாம் என்றும் நம்பப்படுகிறது. இத்துடன் பெண்களின் அழகை அதிகரிக்க மஞ்சள் பயன்படுத்துவதால் மஞ்சள் சிவனுக்கு உகந்தது இல்லை. மந்திரமாவது நீரு என்று திருஞான சம்பந்தர் போற்றி பாடிய விபூதியை பசுவின் சாணம் மற்றும் பசு நெய், மூலிகை பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கின்றனர். மிகவும் கடின முயற்சிகளை மேற்கொண்டாலுமே மிக குறைந்த அளவிலான முதல் தரமான தூய விபூதியை தயாரிக்க இயலும். அவரவர் மனதுக்கு பிடித்த முறையிலும் செலவு இல்லாத வகையிலும் தினசரி செயல்களில் தானாக அமையும் வகையிலும் இயல்பான விருப்பத்தோடு நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு சிவனை வழிபட வேண்டும். சிவபெருமானுக்கு உலக இன்பங்கள் அல்லது பொருள் விஷயங்களில் பற்றுதல் இல்லை என்று நம்பப்படுகிறது. உலக இன்பங்களிலிருந்து விலகி கைலாயத்தில் வசிக்கும் துறவி. இதனாலே அவருக்கு அழகு சார்ந்த எதையும் வழங்குவது வழக்கமில்லை என்று அறிவுறுத்தப்படுகிறது. எனவே சில வழிபாட்டில் குங்குமம் பயன்படுத்துவதில்லை. அதிர்ஷ்டத்தை பாதுகாக்க பெண்கள் குங்குமத்தை நெற்றியில் பூசுவார்கள் என்பது சிவன் அழிப்பவராக கருதப்படுகிறார் என்பது நம்பிக்கை. இதனால் குங்குமத்திற்கு பதிலாக சந்தனம் அல்லது சாம்பலை பூசி சிவ வழிபாடு செய்பவர்களை மகிழ்விக்கலாம். அழகு அல்லது உலக இன்பத்துடன் தொடர்புடைய எந்த ஒரு பொருளும் சிவ வழிபாட்டில் ஏற்பதில்லை. சிவ வழிபாட்டிற்கு குங்குமம் தடை செய்யப்பட்டாலும் மறுபுறம் அன்னை பார்வதிக்கு குங்குமம் கண்டிப்பாக அளிக்கப்படுகிறது. இப்படி செய்வதால் அன்னையின் அருளுடன் சிவபெருமான் அருளும் கிடைக்கும். ஏனென்றால் பார்வதி தேவி சிவனின் பாதியாக இருப்பதாலும் பார்வதி தேவிக்கு பிடித்தமான பொருள் குங்குமம் என்பதாலும் பரிபூரண அருள் கிட்டும். சிவனின் சொத்தாக கருதப்படும் திருநீற்றை கோயிலில் வாங்கியதும் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும். கண்ட இடத்தில் போடக்கூடாது. தினமும் சிவனின் சொத்தாகிய திருநீற்றை அணிந்து வந்தால் நாமும் நம் குலமும் சிறந்து விளங்கி மறுபிறவின்றி தப்பித்து விடலாம். சிவனுடன் பார்வதியை வணங்கி நெற்றியிலே சந்தனம், திருநீர் பூசி மற்றும் அன்னை பார்வதியின் குங்குமத்தையும் வைத்துக் கொள்ளலாம். அவரவர் மனதிற்கு பிடித்த முறையிலும் செலவு இல்லாத வகையிலும் தினசரி செயல்களில் தானாக அமையும் வகையிலும் இயல்பான விருப்பத்தோடு நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு சிவனை வழிபட வேண்டும்.